நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நான் உங்கள் ஜெயலட்சுமி வெங்கடேசன். இன்றைய தகவலில் இன்று ஒருத்தவன் தன்னுடைய தொழில்ல தோல்வி அடைஞ்சிடறான், அதிகமான நஷ்டம் அடைஞ்சிடறான். அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஒரு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கான். அப்ப அவனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு குப்பை தொட்டி ஒன்று பார்க்கறான். அதுல ஒருத்தவன் தனக்கு தேவையான பேப்பர்களை எல்லாத்தையும் தான் கொண்டு வந்த சாக்குக்குள்ளார அமுக்கி எடுத்துட்டு போறான். இன்னொருத்தவன் வரான், அதுல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்களை எல்லாத்தையும் எடுத்து தான் கொண்டு வந்த சாக்குல அமுக்கி எடுத்துட்டு போறான். திரும்ப கொஞ்ச நேரத்துல ஒரு நாய் ஒண்ணு வருது. அதுல சாப்பிட்டு போட்ட மிச்ச உணவுகளை எல்லாத்தையும் அந்த நாய் பசியார சாப்பிட்டுட்டு போகுது. திரும்ப கொஞ்ச நேரத்துல ஒரு பசு வருது. அதுல இருந்த பச்சிலைகளை எல்லாத்தையும் எடுத்து வயிறார சாப்பிட்டுட்டு போகுது. இதை பார்த்தவனுக்கு அப்பதான் ஒரு விஷயம் தோணுது. அதாவது ஒரு சின்ன குப்பை தொட்டி இதுவே இத்தனை பேரை வாழ வைக்குது. நாம இருக்கக்கூடிய இந்த உலகம் மிகவும் பறந்து விரிந்தது. அது எத்தனை பேரை வாழ வைக்கும் அப்படின்னு அவனுக்கு அப்ப தோணுது. அப்ப நினைக்கிறாங்க, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நமக்கு பொற்காலமாக இருக்க வேண்டும், நாம் வெற்றியை நோக்கி ஓட வேண்டும் என்று அவனுக்கு தோணுது. அதாவது நண்பர்களே, வாழ்க்கை அப்படிங்கிறது இரவும் பகலும் கலந்தது தானே. எப்படி லாபம் வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு நாம் இருக்கிறோமோ, அப்படியேதான் நஷ்டம் வரும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்பமே சொல்ல எல்லோரும் வாழ்க. நன்றி.